வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். இது அரசியல் பார்வை. அருமை நண்பர்களே, சமீபத்தில் பாராளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் ஒரு வலிமையான கருத்தை அங்கே பதிவு செய்தார்கள். ஒரு பெரிய பொய்யை ஒரு உண்மையாக ஒரு நிகழ்ச்சியோடு சொல்வதை போல அங்கே சொன்னார்கள். ஏனென்றால் பொய்யை சொல்லுகின்றவர்கள் சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று ஒரு பழமொழி உண்டு. அதை போல இவர்கள் ஒரு எமோஷன் என்று சொல்கிறார்களே, உணர்ச்சி வசப்பட்டு அந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள். ஒரு சஸ்பெண்டாகவே அந்த வார்த்தையை என்ன சொல்ல வருகிறோம் என்பதை அப்படியே வைத்துக்கொண்டே இருக்கிறார். நான் இன்றைக்கு ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு மகளாக நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன், நான் கொதிப்படைந்து விட்டேன் என்றார். எதற்காக கொதிப்படைந்தீர்கள், எதற்காக வருத்தப்படுகிறீர்கள் என்பதை அவர் கடைசியாகத்தான் சொல்கிறார். ஒரு எம்பியை இன்னொரு எம்பி உன்னுடைய ஜாதி என்ன என்று பாராளுமன்றத்திலே கேட்டுவிட்டாரா? எங்க? டில்லியிலே ஒரு எம்பி இன்னொரு எம்பியை பார்த்து உன்னுடைய ஜாதி உனக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டாராம். இந்த இழிநிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோமே என்று அவர்கள் வருத்தப்படுகிறார்களா? ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு மகளாக, இப்படியெல்லாம் இந்த பெண்கள் வரிசையெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் இருந்து நான் வருத்தப்படுகிறேன், அந்த நிலையில் இருந்து வருத்தப்படுகிறேன் என்று கனிமொழி அவர்கள் சொல்கின்றார்கள். ஏன் இந்த உங்க வேகம், ஏன் இந்த கொதிப்பு உங்களுக்கு? எவனோ ஒருத்தன் அவன் ஜாதி என்னன்னு கேட்டானா, இந்த அம்மா கொதிக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் அதுக்கு எப்படி கொதிக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் 100 ஆண்டு காலமாக ஜாதியை ஒழிக்க பாடுபடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த வார்த்தையை பாருங்க, ஜாதி ஒழிக்கல, ஒழிக்க பாடுபடுகிறார்கள். இப்போ ஒழிக்கவா இந்த 2 கேள்வி வருது. இப்ப ஜாதி ஒழித்ததா என்றால் ஒழியவில்லை, ஒழிக்கிறது. எங்க பார்த்தாலும் ஜாதி ஒழிக்கிறது. அந்த அளவுக்கு தான் இவர்களுடைய 100 ஆண்டு கால போராட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. தந்தை பெரியார் கைவிட்ட ஒரு கதை தான் இந்த கதை, ஜாதிய ஒழிப்பு என்பது. என்ன சொன்னார் என்றால், ஒரு ஊருக்காரே போனா இது பெரியார்கிட்ட போய் நாங்க ஒரு கிணறு வெட்டி இருக்கிறோம், நீங்க வந்து திறக்கணும்னா. இவரு எங்க கிணறு வெட்டினீங்கன்னு கேட்டிருக்கிறார். அப்போ தலித் மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு கிணறை தனியாக வெட்டியிருக்கிறோம் என்று சொன்னார். உடனே அட போயா, நீங்க எல்லாரும் மொத்தமாக ஒரே கிணற்றில் தண்ணீரை எடுக்க வேண்டும் என்பதற்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், நீ தனி கிணறு வெட்டியிருக்கிறேன் என்று சொல்கிறாயே, நீ உருப்படுவியா என்று சொல்லிவிட்டு இந்த மக்களிடத்தில் இருந்து ஜாதியை ஒழிக்க முடியாது என்று ஒப்புக்கொண்டவர் தந்தை பெரியார். அதே போலத்தான் இன்றைக்கு நாங்கள் 100 ஆண்டு காலமாக ஜாதியை ஒழிக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று டெல்லியிலே பஜனை பாடுகிறார் கனிமொழி அக்கா அவர்கள். எந்த இடத்திலே ஜாதியை ஒழித்தீர்கள் என்பதை சொல்லவில்லாமே. ஏதாவது ஒரு இடத்திலே ஜாதி ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்க சென்னையில இருக்கிறவங்க, உங்க வீடு சென்னையில இருக்கு, அதிகபட்சம் சென்னையிலே வாழ்கின்றவர்கள். நீங்க ஏன் தூத்துக்குடியில போய் நின்றீர்கள்? அங்கே இருக்கின்ற ஜாதி அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தது. அப்போது நீங்கள் சொல்லி இருக்கலாமே, நாங்கள் ஜாதியை ஒழித்து விட்டோம், இனி ஜாதி பேரை சொல்லி என் பக்கத்திலே வராதீங்கன்னு சொல்லி இருக்கணும்ல. ஏன் சொல்லல? அப்போ தமிழ்நாட்டிலே ஒரு நாடகம், தில்லியிலே ஒரு நாடகமா? ஏன் ராசா அவர்களுக்கு நீலகிரி ஒதுக்கப்படுகிறது? தனி தொகுதியிலே அவரை ஏன் நிற்க வைக்கிறீர்கள்? பொது தொகுதியிலே அவர் ஒரு நல்ல திறமைசாலி அல்லவா? அப்ப பொது தொகுதியிலே நின்று அவர் ஜெயிப்பதற்கான வழியை தேடலாமே. ஏன் தனி தொகுதியிலே கொண்டு நிறுத்துகின்றீர்கள்? ஏன் ராசாவை சொல்லன்னா, இந்த அம்மா பேசும்போது ராசா தான் அந்த சபாநாயகர் சீட்ல உட்கார்ந்துருக்காரு. அவர் அம்மா போதுமா போதுமா போதுமான்னு சொல்றாரு. இந்த அம்மா அப்படியே கொதிச்சு போய் மேற்கொண்டு பேசுறாங்க. இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால சொல்றேன்,
ஏனென்றால் தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலேயாவது நீங்கள் ஜாதியை ஒழித்திருக்கிறீர்களா? அருமை நண்பர்களை, எந்த தேர்தலை எடுத்துக்கொண்டாலும் அங்கே ஜாதிதானே முன்வகிக்கிறது. எந்த ஜாதியை அதிகமாக இருக்கிறது என்று பார்த்து அதற்கு பிறகுதானே நீங்க சீட்டே கொடுக்குறீங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? எந்த கட்சியாவது, இது உங்க கட்சியை மட்டும் சொல்லல, எல்லா கட்சியும் அதே நிலைதானே. பிறகு எப்படி ஜாதியை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க ஜாதியை ஒழிக்க போகிறோம் என்று உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்கிறீர்களே தவிர ஜாதியை நீங்கள் ஒழிக்கவே இல்லை. எந்த தலைவர் வந்தும் ஒழிக்கவில்லை தமிழ்நாட்டிலே. அப்படி ஒழிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு 2 ஜாதிக்காரங்க சண்டை போட்டாங்க. உடனே அதை தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு முடியல, கோயில கூட்டிட்டு வந்தாங்க. இதுதானே உங்க சாதி ஒழிப்பு முறை. அதாவது எந்த இடத்திலேயாவது ஒழிக்கப்பட்டதா? சமீபத்திலே நான் தமிழர் கட்சி சாட்டை முருகன் அவர்கள் ஒரு பாடலை பாடினார். அதிலே கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதி என்று பாடுகின்ற அந்த பாட்டிலே சண்டாளன் என்கின்ற ஒரு வார்த்தை வருகிறது. இப்ப யாருக்குமே தெரியாது சண்டாளன் என்கின்ற ஒரு ஜாதி இருப்பதாக, யாருக்கும் தெரியாது. அந்த ஜாதிக்காரனுக்கே தெரியாது. என்ன, அவன் படிச்சு மேல அவன் நல்லா இருந்திருப்பான், அல்லது அந்த ஜாதியை போட மாட்டான், மறந்திருப்பான். ஆனால் யார் ஞாபகப்படுத்தினார்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படி ஒரு ஜாதி இருக்கிறதா என்று சொல்லு. அப்ப நீங்க ஜாதியை ஒழிக்கிறீங்களா, ஜாதியை வளர்க்கிறீங்களா? இல்லை, ஒளிந்தது முடிந்து போனது என்றதையெல்லாம் தூசு தட்டி நீங்கள் உங்களுடைய பிழைப்புக்காக, அரசியல் லாபங்களுக்காக அந்த ஜாதியை அழிய விடாமல் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் டெல்லியில போய் நாங்கள் 100 ஆண்டு காலமாக ஜாதியை ஒழிக்க பாடுதான் பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த இடத்திலையும் ஜாதி ஒழிக்கப்படவில்லை. எந்த ஜாதிக்காரனும் ஜாதி வேண்டான்னு தான் சொல்றான். ஆனா நீங்க தான் பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. தமிழ்நாட்டிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்காக டெல்லி கணக்கெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்க மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார். எதுக்கு? ஜாதியை ஒழிச்ச 100 ஆண்டு காலமாக பெரியார், அண்ணா, கலைஞர், இன்னைக்கு ஸ்டாலின், அடுத்து உதயநிதி வரைக்கும் ஒழிச்ச ஜாதியை ஏன் கணக்கு எடுக்கணும்? எதுக்கு கணக்கு எடுக்கணும்? இந்த கேள்வியை சாதாரண அப்பாவி மக்கள் முதல்ல கேட்பாங்கல்ல. ஜாதி எப்படி ஒழியும்? அவன் படிக்க வேண்டும், அவன் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும். அப்படி முன்னேறினால் எந்த ஜாதியுமே இந்த நாட்டில இருக்காதுங்க. இப்ப சிட்டியில போய் பாருங்க, யாராவது எந்த ஜாதியாவது பாக்குறானா? பக்கத்து வீட்டுல இருக்கிறான், புலங்கிறான், வைக்கிறான். இப்ப எல்லாம் நிறைய இடத்துல கல்யாணமே பண்ணிக்கிறான். ஜாதி விட்டு ஜாதி இப்ப நிறைய கல்யாணம் நடக்கு. ஏனென்றால் பொருளாதாரத்தில் வளர்ந்து விட்டான், நன்றாக படித்திருக்கின்றான், நன்றாக உழைக்கின்றான். அப்ப நம்ம இதுல என்னத்தை பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் எல்லாம் முடிச்சுக்கிறான். ஆனா நீங்க அவனை படிக்கவும் விடக்கூடாது. அவனை, அதாவது அந்த என்னது இடஒதுக்கீடா, இடஒதுக்கீடு இட ஒதுக்கீடுன்னு சொல்லி அவனை கீழேயே போட்டு மிதிக்க வேண்டியது. பிறகு கடைசியில நாங்க தான் ஜாதியை ஒழிச்சோம்னு பஜனை பாட வேண்டியது. அதுதான் அங்க டெல்லியில ஒரு எம்பி கனிமொழி அக்காவை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க பஜனை பாடுறது போதுமா, இந்த பஜனையை இங்கோடு நிறுத்திக்கிங்க, அல்லது உங்க தமிழ்நாட்டில் போய் பஜனை பாடுங்கன்னு சொல்லுவார்ல. ஏனென்றால் இப்போது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வேகம் வந்ததை போல இல்லாததையும் பொல்லாததையுமாக அந்த பாராளுமன்றத்திலே பேசி செய்தியாக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் தான் அக்கா கனிமொழி அவர்களும் இந்த ஜாதியை பற்றி எவனோ, நீங்க தமிழ்நாட்டில் ஜாதிக்காரன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அதை கண்டு வருத்தப்படலை. டெல்லியில் ஒருத்தன் எவனோ ஒருத்தன் ஜாதி, உங்க ஜாதி என்னன்னு கேட்டானா, அந்த அம்மாவுக்கு வருத்தமா இருக்கும். இங்க தூத்துக்குடியில ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்கணும், ஜாதியை சொல்லி அங்கே போய் நிற்கணும், பிறகு ஓட்டு கேட்கணும், அது மூலம் ஜெயிக்கணும். ஜாதி சங்கங்கள் நடத்துகிற விழாக்களில் எல்லாம் கலந்துக்கணும். தமிழ்நாட்டு எம்பிக்கள், எம்எல்ஏக்கள்
அதுக்கு பிறகு ஜாதி வேண்டான்ட்டு எங்கேயாவது மேடை கண்டா அங்க இருந்து பேசணும். கனிமொழி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு பின்னால் ஒரு எம்பி இருக்காரு, அவர் ஜாதியை கை தட்டுறாரு, மேஜையை தட்டுறாரு. ஆனால் பின்னாடி இருக்கிறவர் ஜாதி மறுநாளே ஜாதி சங்கத்தில் போய் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆக இந்த தமிழ்நாட்டில் ஜாதி கட்சி, முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி கட்சி கூட வேண்டான்னு சொல்றீங்களா? ஜாதி கட்சி நீ கூட ஏன் கூட்டணி வச்சிருக்கிறீங்க? விடுதலை சிறுத்தை கட்சி தலித் மக்களுக்காக போராடுகின்ற ஒரு கட்சி என்று சொல்லிக்கொண்டு அது ஒரு ஜாதியை குறிப்பிட்டு சொல்லுகின்ற கட்சியாக இருக்கிறது என்று நீங்கள் அதை வேண்டான்னு சொன்னீங்களா? கொங்கு வேளாளர் கட்சின்னு ஒண்ணு கூட்டணியில இருக்குல்ல, அந்த கட்சியை ஏன் சேர்த்தீங்க? ஆக இப்படியெல்லாம் ஜாதி கட்சியை, ஜாதி இருக்கின்ற வரையில் தான் உங்களுக்கு பொழைப்பு. அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அழிந்து விட்டதாகவோ அதற்காக பாடுபட்டோம் என்று சொல்வதெல்லாம் பெரிய பூசணிக்காயை சோத்துல மறைச்ச மாதிரி தான். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தது போல கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்திலே போய் தமிழ்நாட்டிலே ஜாதி இல்லை, ஜாதியை ஒழித்து விட்டு வந்திருக்கின்றோம், இங்கே ஒருத்தர் ஜாதி என்று, நீ என்ன ஜாதி என்று கேட்டவுடனே என் நெஞ்சமெல்லாம் துடித்தது, என் இருதயம் படமடத்தது. ஒரு தாயாக துடித்தேன், ஒரு தந்தையாக தங்கையாக துடித்தேன், ஒரு சகோதரியாக துடித்து விட்டேன். என்ன அவமானம்! இந்த பேச்சை கேட்டுவிட்டு பாரத பிரதமரே அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார். இதையெல்லாம் கொடுமை இல்லையா, இதையெல்லாம் கொடுமை இல்லையா என்று கொதித்து எழுப்புகிறார். இந்த கொதிப்பு எதுக்கம்மா? இப்பெல்லாம் கொதிக்காதீங்க. தமிழ்நாட்டிலே ஒன்று, டில்லியிலே ஒன்று பேசாதீர்கள், உடனே தெரிஞ்சு போகுது. இணையதளங்கள்ல உங்களை போட்டு வருவருன்னு வறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா ஜாதியை வேண்டான்னு சொல்றாங்க, ஆனா ஜாதிக்கு ஓட்டுல வாங்கி தான் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க கட்சி ஜாதி பார்த்து தான், எந்த ஜாதி மெஜாரிட்டின்னு பார்த்து தான் சீட்டு கொடுக்கு. ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு முறையிலே வருகின்ற இடத்துல அந்த இடத்துல அந்த தாழ்த்தப்பட்டவர்களை நிறுத்தி வெற்றி பெறுகிறது. அடுத்து ஜாதி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்கிறது. இப்படி தமிழக அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஜாதியை பிடித்து கொண்டே வைத்துக் கொண்டு தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுகின்ற போது டில்லியில போய் நீங்க ஏன் வருத்தப்படணும்? இதை பேசலன்னு யார் கேட்டாங்க? டில்லியில இருக்கிறவன் எவனும் எந்த வழியும் போயிட்டு போறான். நம்ம வழியை பார்ப்போம். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்று, அல்லது நீங்க தமிழ்நாட்டிலே ஒழிச்சிருக்கலாமே. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஜாதி ஒழிச்சதாக சொன்னீங்கன்னா இத்தோட நம்ம அரசியல் பேசுறத விட்டுருவோம். ஏதாவது ஒளிஞ்சு போன அல்லது மறைந்து போன ஜாதியை கூட பிடிச்சி தொங்கிக்கிட்டு அவனை அவமானப்படுத்திட்டீங்க, இவனை அவமானப்படுத்திட்டீங்கன்னு சொல்றது யாரு? அந்த ஜாதிக்காரன் சொல்லல, இந்த கட்சிக்காரன் சொல்றான். அந்த அளவுக்கு இழிநிலையில் வைத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை ஜாதி அழியாது, ஜாதி ஒழிக்க முடியாது. இந்த திராவிடம் என்று சொல்கிறார்களே, இவர்கள் இருக்கின்ற வரையில் ஜாதி அழிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஜாதி அழிய வேண்டும் என்று சொன்னால் அவன் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும், படிப்பிலே முன்னேற வேண்டும், அறிவில் முன்னேற வேண்டும், உழைப்பில் முன்னேற வேண்டும். அந்த ஜாதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வலுவிழந்து போகும். நீ ஒழிக்க போற அழிக்க போறேன்னு சொன்னா அது மேலதான் வரும். இது இயற்கை. முந்தைக்கு இப்போதுதான் ஜாதி வெறி அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். யாரை எடுத்தாலும் நான் ஆண்ட ஜாதி, நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி என்று பேசுகின்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. வெளியே கை கொடுத்துக்கிறாங்க சந்தோஷமா, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் வெளியே அவர்கள் உள்ளே நடத்துகின்ற நாடகம் மக்களுக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட காரணத்தினால் தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஜாதி வெறி ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அழிக்கப்பட்டு விட்டது அல்லது அழித்தோம் என்று சொல்வதெல்லாம் பொய். வணக்கம், நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். இது அரசியல் பார்வை. அருமை நண்பர்களே, சமீபத்தில் பாராளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள்
ஒரு வலிமையான கருத்தை அங்கே பதிவு செய்தார்கள். ஒரு பெரிய பொய்யை ஒரு உண்மையாக ஒரு நிகழ்ச்சியோடு சொல்வதை போல அங்கே சொன்னார்கள். ஏனென்றால் பொய்யை சொல்லுகின்றவர்கள் சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று ஒரு பழமொழி உண்டு. அதை போல இவர்கள் ஒரு எமோஷன் என்று சொல்கிறார்களே, உணர்ச்சி வசப்பட்டு அந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள். ஒரு சஸ்பெண்டாகவே அந்த வார்த்தையை என்ன சொல்ல வருகிறோம் என்பதை அப்படியே வைத்துக்கொண்டே இருக்கிறார். நான் இன்றைக்கு ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு மகளாக நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன், நான் கொதிப்படைந்து விட்டேன் என்றார். எதற்காக கொதிப்படைந்தீர்கள், எதற்காக வருத்தப்படுகிறீர்கள் என்பதை அவர் கடைசியாகத்தான் சொல்கிறார். ஒரு எம்பியை இன்னொரு எம்பி உன்னுடைய ஜாதி என்ன என்று பாராளுமன்றத்திலே கேட்டுவிட்டாரா? எங்க? டில்லியிலே ஒரு எம்பி இன்னொரு எம்பியை பார்த்து உன்னுடைய ஜாதி உனக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டாராம். இந்த இழிநிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோமே என்று அவர்கள் வருத்தப்படுகிறார்களா? ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு மகளாக, இப்படியெல்லாம் இந்த பெண்கள் வரிசையெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் இருந்து நான் வருத்தப்படுகிறேன், அந்த நிலையில் இருந்து வருத்தப்படுகிறேன் என்று கனிமொழி அவர்கள் சொல்கின்றார்கள். ஏன் இந்த உங்க வேகம், ஏன் இந்த கொதிப்பு உங்களுக்கு? எவனோ ஒருத்தன் அவன் ஜாதி என்னன்னு கேட்டானா, இந்த அம்மா கொதிக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் அதுக்கு எப்படி கொதிக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் 100 ஆண்டு காலமாக ஜாதியை ஒழிக்க பாடுபடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த வார்த்தையை பாருங்க, ஜாதி ஒழிக்கல, ஒழிக்க பாடுபடுகிறார்கள். இப்போ ஒழிக்கவா இந்த 2 கேள்வி வருது. இப்ப ஜாதி ஒழித்ததா என்றால் ஒழியவில்லை, ஒழிக்கிறது. எங்க பார்த்தாலும் ஜாதி ஒழிக்கிறது. அந்த அளவுக்கு தான் இவர்களுடைய 100 ஆண்டு கால போராட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. தந்தை பெரியார் கைவிட்ட ஒரு கதை தான் இந்த கதை, ஜாதிய ஒழிப்பு என்பது. என்ன சொன்னார் என்றால், ஒரு ஊருக்காரே போனா இது பெரியார்கிட்ட போய் நாங்க ஒரு கிணறு வெட்டி இருக்கிறோம், நீங்க வந்து திறக்கணும்னா. இவரு எங்க கிணறு வெட்டினீங்கன்னு கேட்டிருக்கிறார். அப்போ தலித் மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு கிணறை தனியாக வெட்டியிருக்கிறோம் என்று சொன்னார். உடனே அட போயா, நீங்க எல்லாரும் மொத்தமாக ஒரே கிணற்றில் தண்ணீரை எடுக்க வேண்டும் என்பதற்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், நீ தனி கிணறு வெட்டி இருக்கிறேன் என்று சொல்கிறாயே, நீ உருப்படுவியா என்று சொல்லிவிட்டு இந்த மக்களிடத்தில் இருந்து ஜாதியை ஒழிக்க முடியாது என்று ஒப்புக்கொண்டவர் தந்தை பெரியார். அதே போலத்தான் இன்றைக்கு நாங்கள் 100 ஆண்டு காலமாக ஜாதியை ஒழிக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று டெல்லியிலே பஜனை பாடுகிறார் கனிமொழி அக்கா அவர்கள். எந்த இடத்திலே ஜாதியை ஒழித்தீர்கள் என்பதை சொல்லவில்லாமே. ஏதாவது ஒரு இடத்திலே ஜாதி ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்க சென்னையில இருக்கிறவங்க, உங்க வீடு சென்னையில இருக்கு, அதிகபட்சம் சென்னையிலேயே வாழ்கின்றவர்கள், நீங்க ஏன் தூத்துக்குடியில போய் நின்றீர்கள்? அங்கே இருக்கின்ற ஜாதி அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தது. அப்போது நீங்கள் சொல்லி இருக்கலாமே, நாங்கள் ஜாதியை ஒழித்து விட்டோம், இனி ஜாதி பேரை சொல்லி என் பக்கத்திலே வராதீங்கன்னு சொல்லி இருக்கணும்ல. ஏன் சொல்லல? அப்போ தமிழ்நாட்டிலே ஒரு நாடகம், டில்லியிலே ஒரு நாடகமா? ஏன் ராசா அவர்களுக்கு நீலகிரி ஒதுக்கப்படுகிறது? தனி தொகுதியிலே அவரை ஏன் நிற்க வைக்கிறீர்கள்? பொது தொகுதியிலே அவர் ஒரு நல்ல திறமைசாலி அல்லவா? அப்ப பொது தொகுதியிலே நின்று அவர் ஜெயிப்பதற்கான வழியை தேடலாமே. ஏன் தனி தொகுதியிலே கொண்டு நிறுத்துகின்றீர்கள்? ஏன் ராசாவை சொல்லன்னா, இந்த அம்மா பேசும்போது ராசா தான் அந்த சபாநாயகர் சீட்ல உட்கார்ந்துருக்காரு. அவர் அம்மா போதுமா போதுமா போதுமான்னு சொல்றாரு. இந்த அம்மா அப்படியே கொதிச்சு போய் மேற்கொண்டு பேசுறாங்க, இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால சொல்றேன், ஏனென்றால் தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலேயாவது நீங்கள் ஜாதியை ஒழித்திருக்கிறீர்களா? அருமை நண்பர்களை, எந்த தேர்தலை எடுத்துக்கொண்டாலும் அங்கே ஜாதிதானே முன்வகிக்கிறது. எந்த ஜாதியை
அதிகமாக இருக்கிறது என்று பார்த்து அதற்கு பிறகுதானே நீங்க சீட்டே கொடுக்குறீங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? எந்த கட்சியாவது, இது உங்க கட்சியை மட்டும் சொல்லல, எல்லா கட்சியும் அதே நிலைதானே. பிறகு எப்படி ஜாதியை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க ஜாதியை ஒழிக்க போகிறோம் என்று உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்கிறீர்களே தவிர ஜாதியை நீங்கள் ஒழிக்கவே இல்லை. எந்த தலைவர் வந்தும் ஒழிக்கவில்லை தமிழ்நாட்டிலே. அப்படி ஒழிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு 2 ஜாதிக்காரங்க சண்டை போட்டாங்க. உடனே அதை தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு முடியல, கோயில கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதுதானே உங்க சாதி ஒழிப்பு முறை. அதாவது எந்த இடத்திலேயாவது ஒழிக்கப்பட்டதா? சமீபத்திலே நான் தமிழர் கட்சி சாட்டை முருகன் அவர்கள் ஒரு பாடலை பாடினார். அதிலே கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதி என்று பாடுகின்ற அந்த பாட்டிலே சண்டாளன் என்கின்ற ஒரு வார்த்தை வருகிறது. இப்ப யாருக்குமே தெரியாது சண்டாளன் என்கின்ற ஒரு ஜாதி இருப்பதாக, யாருக்கும் தெரியாது. அந்த ஜாதிக்காரனுக்கே தெரியாது. என்ன, அவன் படிச்சு மேல அவன் நல்லா இருந்திருப்பான், அல்லது அந்த ஜாதியை போட மாட்டான், மறந்திருப்பான். ஆனால் யார் ஞாபகப்படுத்தினார்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படி ஒரு ஜாதி இருக்கிறதா என்று சொல்லி. அப்ப நீங்க ஜாதியை ஒழிக்கிறீங்களா, ஜாதியை வளர்க்கிறீங்களா? இல்லை, ஒளிந்தது முடிந்து போனது என்றதை எல்லாம் தூசு தட்டி நீங்கள் உங்களுடைய பிழைப்புக்காக, அரசியல் லாபங்களுக்காக அந்த ஜாதியை அழிய விடாமல் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் டெல்லியில போய் நாங்கள் 100 ஆண்டு காலமாக ஜாதியை ஒழிக்க பாடுதான் பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த இடத்திலையும் ஜாதி ஒழிக்கப்படவில்லை. எந்த ஜாதிக்காரனும் ஜாதி வேண்டான்னு தான் சொல்றான். ஆனா நீங்க தான் பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. தமிழ்நாட்டிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்காக டெல்லி கணக்கெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்க மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார். எதுக்கு? ஜாதியை ஒழிச்ச 100 ஆண்டு காலமாக பெரியார், அண்ணா, கலைஞர், இன்னைக்கு ஸ்டாலின், அடுத்து உதயநிதி வரைக்கும் ஒழிச்ச ஜாதியை ஏன் கணக்கு எடுக்கணும்? எதுக்கு கணக்கு எடுக்கணும்? இந்த கேள்வியை சாதாரண அப்பாவி மக்கள் முதல்ல கேட்பாங்கல்ல. ஜாதி எப்படி ஒழியும்? அவன் படிக்க வேண்டும், அவன் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும். அப்படி முன்னேறினால் எந்த ஜாதியுமே இந்த நாட்டில இருக்காதுங்க. இப்ப சிட்டியில போய் பாருங்க, யாராவது எந்த ஜாதியாவது பாக்குறானா? பக்கத்து வீட்டுல இருக்கிறான், புலங்கிறான், வைக்கிறான். இப்ப எல்லாம் நிறைய இடத்துல கல்யாணமே பண்ணிக்கிறான். ஜாதி விட்டு ஜாதி இப்ப நிறைய கல்யாணம் நடக்கு. ஏனென்றால் பொருளாதாரத்தில் வளர்ந்து விட்டான், நன்றாக படித்திருக்கின்றான், நன்றாக உழைக்கின்றான். அப்ப நம்ம இதுல என்னத்தை பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் எல்லாம் முடிச்சுக்கிறான். ஆனா நீங்க அவனை படிக்கவும் விடக்கூடாது. அவனை, அதாவது அந்த என்னது இடஒதுக்கீடா, இடஒதுக்கீடு இட ஒதுக்கீடுன்னு சொல்லி அவனை கீழே போட்டு மிதிக்க வேண்டியது. பிறகு கடைசியில் நாங்க தான் ஜாதியை ஒழிச்சோம்னு பஜனை பாட வேண்டியது. அதுதான் அங்க டெல்லியில ஒரு எம்பி கனிமொழி அக்காவை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க பஜனை பாடுறது போதுமா, இந்த பஜனையை இங்கோடு நிறுத்திக்கிங்க, அல்லது உங்க தமிழ்நாட்டில் போய் பஜனை பாடுங்கன்னு சொல்லுவார்ல. ஏனென்றால் இப்போது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வேகம் வந்ததை போல இல்லாததையும் பொல்லாததையுமாக அந்த பாராளுமன்றத்திலே பேசி செய்தியாக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் தான் அக்கா கனிமொழி அவர்களும் இந்த ஜாதியை பற்றி எவனோ, நீங்க தமிழ்நாட்டில் ஜாதிக்காரன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அதை கண்டு வருத்தப்படலை. டெல்லியில் ஒருத்தன் எவனோ ஒருத்தன் ஜாதி, உங்க ஜாதி என்னன்னு கேட்டானா, அந்த அம்மாவுக்கு வருத்தமா இருக்கும். இங்க தூத்துக்குடியில ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்கணும், ஜாதியை சொல்லி அங்கே போய் நிற்கணும், பிறகு ஓட்டு கேட்கணும், அது மூலம் ஜெயிக்கணும். ஜாதி சங்கங்கள் நடத்துகிற விழாக்களில் எல்லாம் கலந்துக்கணும். தமிழ்நாட்டு எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் அதுக்கு பிறகு ஜாதி வேண்டான்ட்டு எங்கேயாவது மேடை கண்டா அங்க இருந்து பேசணும். கனிமொழி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அவருக்கு பின்னால் ஒரு எம்பி இருக்காரு, அவர் ஜாதியை கை தட்டுறாரு, மேஜையை தட்டுறாரு. ஆனால் பின்னாடி இருக்கிறவர் ஜாதி மறுநாளே ஜாதி சங்கத்தில் போய் பேசிக்கிட்டு இருக்கிறார்.
ஆக இந்த தமிழ்நாட்டில் ஜாதி கட்சி, முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி கட்சி கூட வேண்டான்னு சொல்றீங்களா? ஜாதி கட்சி நீ கூட ஏன் கூட்டணி வச்சிருக்கிறீங்க? விடுதலை சிறுத்தை கட்சி தலித் மக்களுக்காக போராடுகின்ற ஒரு கட்சி என்று சொல்லிக்கொண்டு அது ஒரு ஜாதியை குறிப்பிட்டு சொல்லுகின்ற கட்சியாக இருக்கிறது என்று நீங்கள் அதை வேண்டான்னு சொன்னீங்களா? கொங்கு வேளாளர் கட்சின்னு ஒன்று கூட்டணியில் இருக்குல்ல, அந்த கட்சியை ஏன் சேர்த்தீங்க? ஆக இப்படியெல்லாம் ஜாதி கட்சியை, ஜாதி இருக்கின்ற வரையில் தான் உங்களுக்கு பொழைப்பு. அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அழிந்து விட்டதாகவோ அதற்காக பாடுபட்டோம் என்று சொல்வதெல்லாம் பெரிய பூசணிக்காயை சோத்துல மறைச்ச மாதிரி தான். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தது போல கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்திலே போய் தமிழ்நாட்டிலே ஜாதி இல்லை, ஜாதியை ஒழித்து விட்டு வந்திருக்கின்றோம், இங்கே ஒருத்தர் ஜாதி என்று நீ என்ன ஜாதி என்று கேட்டவுடனே என் நெஞ்சமெல்லாம் துடித்தது, என் இருதயம் படமடத்தது. ஒரு தாயாக துடித்தேன், ஒரு தந்தையாக தங்கையாக துடித்தேன், ஒரு சகோதரியாக துடித்து விட்டேன். என்ன அவமானம்! இந்த பேச்சை கேட்டுவிட்டு பாரத பிரதமரே அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார். இதையெல்லாம் கொடுமை இல்லையா, இதையெல்லாம் கொடுமை இல்லையா என்று கொதித்து எழுப்புகிறார். இந்த கொதிப்பு எதுக்கம்மா? இப்பெல்லாம் கொதிக்காதீங்க. தமிழ்நாட்டிலே ஒன்று, டில்லியிலே ஒன்று பேசாதீர்கள், உடனே தெரிஞ்சு போகுது. இணையதளங்கள்ல உங்களை போட்டு வருவருன்னு வறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா ஜாதியை வேண்டான்னு சொல்றாங்க, ஆனா ஜாதிக்கு ஓட்டுல வாங்கி தான் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க கட்சி ஜாதி பார்த்து தான், எந்த ஜாதி மெஜாரிட்டின்னு பார்த்து தான் சீட்டு கொடுக்கு. ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு முறையிலே வருகின்ற இடத்துல அந்த இடத்துல அந்த தாழ்த்தப்பட்டவர்களை நிறுத்தி வெற்றி பெறுகிறது. அடுத்து ஜாதி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்கிறது. இப்படி தமிழக அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஜாதியை பிடித்து கொண்டே வைத்துக் கொண்டு தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுகின்ற போது டில்லியில போய் நீங்க ஏன் வருத்தப்படணும்? இதை பேசலன்னு யார் கேட்டாங்க? டில்லியிலே இருக்கிறவன் எவனும் எந்த வழியும் போயிட்டு போறான். நம்ம வழியை பார்ப்போம். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்று, அல்லது நீங்க தமிழ்நாட்டிலே ஒழித்திருக்கலாமே. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஜாதி ஒழிச்சதாக சொன்னீங்கன்னா இத்தோட நம்ம அரசியல் பேசுறத விட்டுருவோம். ஏதாவது ஒளிஞ்சு போன அல்லது மறைந்து போன ஜாதியை கூட பிடிச்சி தொங்கிக்கிட்டு அவனை அவமானப்படுத்திட்டீங்க, இவனை அவமானப்படுத்திட்டீங்கன்னு சொல்றது யாரு? அந்த ஜாதிக்காரன் சொல்லல, இந்த கட்சிக்காரன் சொல்றான். அந்த அளவுக்கு இழிநிலையில் வைத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை ஜாதி அழியாது, ஜாதி ஒழிக்க முடியாது. இந்த திராவிடம் என்று சொல்கிறார்களே, இவர்கள் இருக்கின்ற வரையில் ஜாதி அழிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஜாதி அழிய வேண்டும் என்று சொன்னால் அவன் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும், படிப்பிலே முன்னேற வேண்டும், அறிவில் முன்னேற வேண்டும், உழைப்பில் முன்னேற வேண்டும். அந்த ஜாதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வலுவிழந்து போகும். நீ ஒழிக்க போற அழிக்க போறேன்னு சொன்னா அது மேலதான் வரும். இது இயற்கை. முந்தைக்கு இப்போதுதான் ஜாதி வெறி அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். யாரை எடுத்தாலும் நான் ஆண்ட ஜாதி, நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி என்று பேசுகின்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. வெளியே கை கொடுத்துக்கிறாங்க சந்தோஷமா, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் வெளியே அவர்கள் உள்ளே நடத்துகின்ற நாடகம் மக்களுக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட காரணத்தினால் தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஜாதி வெறி ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அழிக்கப்பட்டு விட்டது அல்லது அழித்தோம் என்று சொல்வதெல்லாம் பொய். ஆகவே நீங்கள் அழிக்க வேண்டும் என்றால் அது தளிர்த்து கொண்டேதான் இருக்கிறதே தவிர அழிக்கலாம் முடியாது. அது தானாக வலுவிழக்க வேண்டும். அதற்கு பொருளாதார முன்னேற்றம் தான் முதல். தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்கள் உழைப்பினால் பொருளாதாரத்தில் முன்னேறி மேலே வந்தால், அல்லது அரசு அதிகாரிகளாக படித்து அறிவு பெற்று பெரிய அறிவாளியாகி ஆகிவிட்டால் தானாகவே அந்த ஜாதியின் அடையாளம் அழிந்து போகும். இதுதான் உண்மை. ஆகவே அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள். எந்த ஜாதிக்காரனும் அரசியல்வாதியை நம்பாத. நீ உழை, நீ முன்னேறு. நீ முன்னேறிய பிறகு
உன் முன்னால் இருக்கின்ற அந்த ஜாதி அடையாளம் அகற்றப்பட்டு நீ ஒரு திறமசாலி என்று இந்த உலகுக்கு தெரிவாய். அதுக்கு முந்தி இந்த திராவிட கழகங்களை எல்லாம் நீ புறந்தள்ளிவிட்டு நேர உழைப்பதற்கு தயாராகு. அதுதான் உனக்கு வெற்றி வரும். இந்த மாதிரி கனிமொழி அவர்கள் போல பாராளுமன்றத்தில் பஜனை தட்டிவிட்டு தமிழ்நாட்டிலே வந்து ஜாதி சங்கங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற அந்த மாதிரி அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள் அருமை நண்பர்களே. நன்றி, வணக்கம்.